அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டேட்டு 17/5/2024. இன்னைக்கான ஏபிசி கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட்டுக்கான ஒரு ரிவ்யூவை நம்ம பார்த்துட்டு பிறகு நம்ம ஏபிசி கெஸிங்குள்ளே வருவோம். முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 450-101 இந்த எண்ணு தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம போர்டுக்குள்ளே கொடுத்த எந்த நம்பருமே பாஸ் பண்ணலை. 0 மட்டும் வரும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் 0வும் பி போர்டுக்குள்ளே தான் வந்திருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம 1 வரும்னு அதிகமாக எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 1 இன்னைக்கு வந்திருந்தது. அதனால் எப்பொழுதும் முந்தைய ரிசல்ட்டை ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்போ கொடுக்குற ரிசல்ட்டை பார்க்குறது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் நீங்களும் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. பரவாயில்லை, நாம் அடுத்த முயற்சிக்கு போயிடுவோம். அடுத்த நாள் கெஸ்ஸிங்க ஒரு நல்ல எண்ணெய் நம்ம எடுப்போம். வாங்க போகலாம். இன்றைக்கி நாம் யூஸ் பண்ணுற சார்ட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்லி சார்ட்டு, மே மந்த்லி சார்ட்டு, இது வீக்லி சார்ட்டு. இன்றைக்கி நம்ம மொதல் நம்பராக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 815, 5815, 015, 225, 785 இந்த மாதிரி அடிப்படையில் 5 ஏ போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நான் 5 சூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த 5 வருமானு ஒரு ஆலோசனை பார்த்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 815 புரியுதுங்களா? 815 இப்போ பார்த்தீங்கன்னா 58 இருக்குது, 58 இருக்குது. இப்போ 5 வருமானம் என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் நான் 5 எடுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 785. அப்போ 785 இங்கே பார்த்தீங்கன்னா 785 வருமானம் நான் எதிர்பார்க்குறேன். அப்போது வீக்லி சார்ட்டின் அடிப்படையிலும் 785 வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். 785 அப்போது 5 வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 225 இங்கே பார்த்தீங்கன்னா 225 இப்போது 225 அப்போது 5 வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டுன்னு நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் வேறு என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா 3 வருமானம் நான் எதிர்பார்க்குறேன். ஏன் 3 வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 223 வருவதற்கான வாய்ப்பு உண்டு, 783 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் நான் 3 பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 813 அப்போது 813 புரியுதுங்களா? 813 இப்போ 783 இந்த கிளாஸின் அடிப்படையில் எடுக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் 783 அப்போ 783யும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் 3யும் ஒரு ஆலோசனைக்குள்ளே நம்ம வச்சுக்கிறது நமக்கு நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பராக நான் உங்களுக்கு 7 கொடுக்குறேன். ஏன் 7 கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 207 அப்போது 207 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 817 அப்போ 817 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 487 அப்போ 487 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, 8 இருக்குது, 7 இருக்குது. அப்போ 487 அப்போ 487 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 785 பி போர்டு இந்த அடிப்படையில் 5 + 7 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 207 அப்போ 207 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 107 அப்போ 107 அப்போ 207 107 அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால தான் நம்ம 7 எடுக்கிறோம். ஒரு 7 இல்லைன்னா வேற என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் போர்டுக்குள்ள 5 வருமானு எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 205 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. புரியுதுங்களா? 205 அப்போ 15 புரியுதுங்களா? 105 அந்த அடிப்படையில் நம்ம 5ஐயும் பார்த்துக்கணுன்ற அடிப்படையில் நான் பி போர்டுக்குள்ள 5ஐயும் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ள என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பராக சி போர்டுக்குள்ள நான் 6 எடுக்கிறேன். ஏன் 6 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 216 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 216 புரியுதுங்களா? 216 அந்த அடிப்படையில் நம்ம 6 எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 806 புரியுதுங்களா? 806 அப்போ இந்த அடிப்படையில் 6ம் வருமானது நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1016 புரியுதுங்களா? 016
இங்கே பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, 016. அப்போது 016 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் 6 எடுக்கிறேன். இப்போது இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்றையும் பார்க்கணும். ஏன்னா இங்கே 96 ஏற்கனவே ஒரு 6 இருக்குது. அப்போ 96 வருமானன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ 096 வருமா அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 0966. அப்போது 2 ஆப்ஷன் 6 இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம 6 பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 096. அப்போ 096 இருக்கு. 6 4 கூட வரலாம். அப்போ 4 ஒரு வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் நம்ம சி போர்டுக்குள்ள 4 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 214 வருமானன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம 214ஐயும் பார்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 214. அப்போ 214 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம 4ஐயும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 இங்கே பார்த்தீங்கன்னா 804. அப்போ 804 பி போர்டுக்குள்ள 7 எடுத்திருக்கோம், 5 எடுத்திருக்கோம். இந்த ரெண்டுத்துக்கும் காமனான ஒரு நம்பர் 4. அப்போ அந்த 4 வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்போ 4ம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 214 வருமா? 214. அப்போ 214ன்ற ஆப்ஷன் இருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 214. அப்போ 214 வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் சி போர்டுக்குள்ள 4ஐயும் பார்த்துக்கணும். அந்த அடிப்படையில் இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். நம்ம எப்படி கெஸ் பண்ணுறோம் நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம கெஸ் பண்ணுறத ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பரை எடுக்க முடியும். கொஞ்சம் முன்னாடி கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டையும் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நாளைக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முந்தைய ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் 111 வரும்னு அதிகமாக எதிர்பார்த்தேன். ஆனால் நேற்றுக்கு 1 வரல. ஆனால் அந்த 1 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாஸ் பண்ணியிருக்கு. அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். முந்தைய ரிசல்ட்டை பார்க்குறது உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துருவோம். ஒரு சின்ன மாற்றத்துக்குரிய எண்ணம் நம்ம 3 டிஜிட்டில் பார்த்துருவோம். ஏன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா போர்டில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா இப்படி கூட சேஞ்ச் ஆகலாம்னு நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்குன்றதுனால கொடுக்குறோம். இது நம்மளுடைய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸ்ஸிங் 3 டிஜிட் கெஸ்ஸிங் ஆல் போர்டில் 53 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் வந்தால் என்ன நம்பர் வரும்னு நான் கொடுத்துருக்கேன். அந்த அடிப்படையில் இந்த நம்பரையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. எதுக்கு சொல்ல வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் நம்பர் தான். ஒரே ஒரு நம்பர் தான் மாறி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. ஏன்னு பார்த்தீங்கன்னா 8ம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் இந்த 8ம் போர்டுக்குள்ளே வருது. ஆனால் நம்ம நேற்று பண்ண தவிர இன்றைக்கி பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நம்பர் பட்டாலும் அது உங்கள் ரிசல்ட்டுக்குள்ளே எந்த போர்டுக்குள்ளே பட்டாலும் அதை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக இதை கொஞ்சம் மாறுதலாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3 பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 8 பார்த்தீங்கன்னா 3 போர்டுக்குள்ளே எந்த போர்டுக்குள்ளே வேணாலும் வரலாம். அந்த அடிப்படையில் இதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்தோன்னா மற்றபடி எல்லா நம்பருமே நான் ஏபிசி போர்டுக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு நம்பர் தான் 8 மட்டும்தான் நான் நியூ நம்பராக உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங். பார்த்துக்க, கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. நீங்கள் பெருசாக வின் பண்ண முடியாட்டாலும் ஒரு சின்ன வின்னிங்க்கு போங்க. ஏன்னா ஆல் போர்டு கட்டுங்க, ஏபிசி போர்டு கட்டுங்க. ஒரே ஒரு எண்ணெய் சரியாக போட்டிங்கனாலே போதும். நீங்கள் ஒரு நல்ல வின்னிங்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் கொஞ்சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் அதிகம் உங்களோட சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட் எனக்கு கொடுத்தா தான் நான் உங்களுக்கு மேலும் ஒரு நல்ல நம்பரை உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். ஆல்ரெடி உங்களுக்கு நான் நல்ல நம்பர் எடுத்து கொடுத்து தான் இருக்கேன். உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.